إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده ولا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال النبي صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவட்டுமா. அவனது சாந்தியும் சமாதானமும் இறை தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தினர்கள், தோழர்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் என்னென்றும் உண்டாவட்டுமாக. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் புனிதமிக்க ரம்ஜான் மாதத்துடைய முதல் ஜும்மாவிலே ஒன்று சேர்த்திருக்கின்றான். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு. இந்த ரம்ஜான் மாதத்தை முன்னிட்டு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஷஹ்ரு ரமலான் ஷஹ்ரு தௌபா வல் குஃப்ரான். ரமஜானுடைய மாதம் தௌபா செய்யக்கூடிய, பாவமன்னிப்பு கேட்கக்கூடிய, பாவத்திலிருந்து அல்லாஹ்வின் பால் மீளக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்திற்கு ரமஜான் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. ஆரம்ப காலகட்டத்தில் அரபு என்ன செய்வாங்கன்னா, அன்னல் அரப் லம்மா உதிஉ அஸ்மாஉ ஷுஹூர் சமூஹா பில் அஸ்மினா. அரபுக்காரங்க ஒரு மாதத்துக்கு பேர் வைக்கும் போது அந்த காலத்துக்கு ஏற்றவாறு என்ன செய்வாங்கன்னு பேர் வைப்பாங்க. உதாரணத்துக்கு மழை காலம் அப்படி வரும்போது சமூஹா அர் ரபியா, வெயில் காலம் வரும்போது சமூஹா அர் ரமதான், ரமதான் என்று பெயர் வைப்பார்கள். இது ஒரு காரணம். இரண்டாவது, இந்த மாதத்துக்கு யா ரமதான் என்று பெயர் வைக்கப்பட்டது என்றால், இன்னமா சும்மியா ரமதான் லிஅன்னஹு யர்முது அஸ்ஸுனூப். இந்த மாதத்திற்கு ரமதான் என்று எதற்காக பெயர் வைக்கப்பட்டது என்றால், ரமஸ் அப்படின்னா
பாவத்தை எரிக்கக்கூடியது. ரமதான் மாதத்தில் நன்மையின் காரணமாக நம்மளுடைய கடந்த பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படுகிறது. ஆதலால இந்த மாதத்திற்கு ரமதான் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரத்திலே நாம் ஒரு ஹதீஸ் பார்த்தோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஃபா அல் மிம்பர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல ஏறுறாங்க. ஃபகால ஆமீன் ஆமீன் ஆமீன், 3 தடவை ஆமீன் என்று சொல்கிறார்கள். ஃபகீல லஹு யா ரசூலல்லாஹ், அப்ப அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல கேட்கப்படுது, யா ரசூலல்லாஹ் மா குன்த தஸ்னஉ ஹாதா, ஏன் நீங்க வித்தியாசமா படிக்கட்டுல ஏறும்போது ஆமீன் ஆமீன் என்று நீங்க சொன்னீங்க? ஃபகால முஹம்மத், அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூறுகிறார்கள், قال لي جبرائيل, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், அர்கமல்லாஹு அன்ஃப அப்தின், அவனுடைய மூக்கு மண்ணை கவ்வட்டும், அல்லது அவன் அல்லாஹ்வுடைய ரஹ்மாவை விட்டு தூரமாகட்டும். யார்? தஹல ரமதான், ரமதான் மாதத்தை அடைந்து பலம் யுக்ஃபர்ல, அவன் பாவ மன்னிப்பு கேட்கவில்லையோ அவன் நாசமாகட்டும், அவன் மூக்கு மண்ணை கவட்டும், அவன் ரஹ்மாவை விட்டு தூரமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல, ஃபகுல்து ஆமீன், அதற்கு நான் ஆமீன் என்று கூறினேன். இந்த ஹதீஸ் திர்மிஸில 3545வது ஹதீஸ். இந்த ஹதீஸ் வச்சு பார்க்கும்போது ரமதான் மாதம் தௌபா கூறிய ஒரு மாதம். முக்கியமா ரமதான் அப்படின்னா தௌபா. ரமதான் மாதத்தை அடைந்து ஒரு மனிதன் தௌபா செய்யவில்லை என்றால் அவன் நாசமாகட்டும். ஆனா இந்த இடத்துல ஒரு கேள்வி என்னன்னா, ரமதான் மாதத்தில நாம் செய்யக்கூடிய நன்மைகள், அது மட்டுமல்லாமல் நாம் செய்யக்கூடிய எண்ணற்ற பல பல நன்மைகள் மூலமாக நம்முடைய பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படுகிறது. அப்படி இருக்கும்போது யார் தௌபா செய்யும்? ஒரு கேள்வி வருதா? நாம் செய்யக்கூடிய நன்மை அது பாவத்தை போக்கி விடுகிறது. உதாரணத்துக்கு அல்லாஹ் கூறுகின்றான், மன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், மன் ஸாம ரமதான் ஈமானன் வ இஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் ஸம்பிஹி, யார் ரமதானுடைய மாதத்திலே ஈமானுடன் நன்மையை எதிர்பார்த்து நோன்பு வைக்கிறாரோ அவருடைய கடந்த பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படுகிறது. மற்ற ஒரு ஹதீஸ் இருக்கிறது, மன் காம ரமதான் ஈமானன் வ இஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் ஸம்பிஹி, யார் ரமதானுடைய மாதத்திலே நின்று வணங்குகிறாரோ அவருடைய கடந்த பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படுகிறது. மூன்றாவது ஒரு ஹதீஸ் இருக்குது, மன் காம லைலத்தல் கத்ர் ஈமானன் வ இஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் ஸம்பிஹி, யார் லைலத்துல் கத்ர் அன்று நின்று வணங்குகிறாரோ ஈமானுடன் நன்மையை எதிர்பார்த்து அவருடைய கடந்த பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படுகிறது. இந்த மாதிரி ஹதீஸ்கள் என்ன காட்டுதுன்னா, நாம் செய்யக்கூடிய இந்த நன்மை, ரமதான்ல நோன்பு வச்சா, ரமதான்ல 21 தொழுதா, லைலத்துல் கத்ர் தொழுதா, நம்மளுடைய கடந்த பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டு விட்டது. அப்ப யார் தௌபா செய்யணும்? ஒரு கேள்வி வருதா இல்லையா? இது மட்டுமல்லாமல் அல்லாஹ் கூறுகின்றான், இன்னல் ஹஸனாத்தி யுத்ஹிபன ஸய்யாத், நிச்சயமாக நன்மை பாவத்தை போக்கி விடுகிறது. அப்படி இருக்கும்போது ஒரு மனிதன் ரமதான் அடைந்து அவர் பாவமனி கேட்கவில்லை என்றால் அவர் நாசமாகட்டும் என்று கடினமாக, ரொம்ப கோபமாக பத்துவா செய்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்றால் இதுல ஏதோ ஒரு காரணம். நன்மையின் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அப்படி இருக்கும்போது ஏன் தௌபா செய்யணும்? இப்ப நாம் சொன்ன இந்த ஆயத்து, இன்னல் ஹஸனாத்தி யுத்ஹிபன ஸய்யாத் என்ற இந்த வசனம் எப்ப இறக்கப்பட்டது என்றால், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, அன்ன ரஜுலன் அஸாப மின் இம்ராத்தின் குபல், ஒரு மனிதன் ஒரு பெண் என்ன செஞ்சான முத்தம் விடுகிறார்.
ஃபஅத்தன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் அல்லாஹ்வுடைய தூதர் கிட்ட வருத்தப்பட்டு வராரு. ஃபஅக்பரஹு, இந்த நடந்த சம்பவத்தை சொல்றாரு. அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வசனத்தை இறக்கி வைக்கின்றான். ஃபஅன்ஸலல்லாஹு தஆலா அகீமிஸ் ஸலாஹ் தர்ஃபஇன் நஹார், பகலுடைய இரு ஓரங்களிலும், வஸுல்ஃபம் மினல் லைல், இரவுடைய சில பகுதிகளில் நீங்க தொழுகை நிலைநாட்டுங்கள். இன்னல் ஹஸனாத்தி யுذஹிபன ஸய்யாத், நிச்சயமாக நன்மை பாவத்தை போக்கி விடுகிறது. இது தெளிவான ஒரு வசனம். இந்த ஆயத்து இறங்கின உடனே அந்த சஹாபி அல்லாஹ் தூதர்கிட்ட கேட்கிறார். ஃபகால ரஜுல் யா ரசூலல்லாஹ் அலிய ஹாதா, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த வசனம் இறக்கப்பட்டதில் இது எனக்காக மட்டுமா இல்லை மற்ற அனைத்து உம்மத்துகளுக்காக? ஒரு கேள்விக்கு இது எனக்காக மட்டுமா இறக்கப்பட்டது? قال النبي صلى الله عليه وسلم جميع امتي كلهم, அல்லாஹ் தூதர் சொல்றாங்க, இல்ல உங்களுக்காக மட்டுமே ஸ்பெஷலாக இறக்கப்படல, மாறாக இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுக்காக இந்த வசனம் இறக்கப்பட்டுள்ளது. இன்னல் ஹஸனாத்தி யுذஹிபன ஸய்யாத், நிச்சயமாக நன்மை பாவத்தை போக்கி விடுகிறது. அப்ப நாம் பார்த்த கிட்டத்தட்ட 3 ஹதீஸ், ஒரு குர்ஆன் வசனத்தை பார்த்தோம். இது எல்லாம் என்ன காட்டுது அப்படின்னா, நன்மை கடந்த பாவத்தை எல்லாமே போக்கி விடுகிறது. அப்படி இருக்கும்போது யார் நம்ம தௌபா செய்ய வேண்டும்? அப்ப நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப சொல்லப்பட்ட 3 ஹதீஸ்களும் அதே நேரத்தில் குர்ஆன் வசனங்கள், இது எல்லாமே என்ன காட்டுகிறது என்றால், சிறிய பாவங்கள் மட்டுமே மன்னிக்கப்படும். என்னது? சிறிய பாவங்கள் மட்டுமே. யார் ரமஜான் மாதத்துல நின்று வணங்குறாரோ அவருடைய கடந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னா பெரிய பாவங்கள் இதில் அடங்காது. வெறிய சின்ன பாவங்கள் மட்டுமே அடங்கும். இரவு நேரத்துல யார் நின்று வணங்குறாரோ அவருடைய கடந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னா சின்ன பாவங்கள் மட்டும்தான். அதே மாதிரி நன்மையின் காரணமாக அல்லாஹ் பாவத்தை போக்கி வருகிறார் என்றால் அதுவும் சிறிய பாவங்கள் மட்டுமே போடும். பெரிய பாவங்களுக்கு தௌபா, பாவ மன்னிப்பு கேட்பது கட்டாயமாக இருக்கிறது. இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் ரமஸானுடைய மாதத்தை அடைந்து அவர் பாவ மன்னிப்பு கேட்கவில்லையோ அவர் நாசமாக. இதற்கு ஆதாரணமாக பெரிய பாவங்கள் மன்னிக்கப்படாது என்பதற்காக ஒரு ஹதீஸ் நம்ம ஆதாரணமா பார்ப்போம். முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, قال رسول الله صلى الله عليه وسلم الصلاة الخمس والجمعة إلى الجمعة, 5 வேளை தொழுகை ஒரு ஜும்மால இருந்து அடுத்த ஜும்மா வரைக்கும், ரமஸான் இலா ரமஸான், ஒரு ரமஸான்ல இருந்து அடுத்த ரமஸான் வரைக்கும், முகஃபிராத்தும் மா பைனஹுன்ன, இதுக்கு இடைப்பட்ட எல்லா பாவத்திற்கு இது பரிகாரமாக இருக்கிறது, இதனால எல்லா பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இறுதியாக சொல்றாங்க, இதா இஜ்தனபல் கபார், அவர் பெரிய பாவத்திலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், பெரிய பாவத்திலிருந்து அவர் விலகி இருக்க வேண்டும். அப்ப என்ன தெரிகிறது? சொல்லப்பட்ட எல்லா ஹதீஸ்களும் சிறிய பாவங்கள் மட்டுமே மன்னிக்கப்படும், பெரிய பாவங்கள் மன்னிக்கப்படாது. பெரிய பாவங்களுக்கான தௌபா அவசியமாக இருக்கிறது. இன்னொரு ஹதீஸ் நம்ம பார்க்கலாம். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, قال قال رسول الله صلى الله عليه وسلم ما من امرئ مسلم, ஒரு முஸ்லிம் تحضره صلاة مكتوبة, ஒரு ஃபர்லான தொழுகைக்கு அவர் வருகிறார், فيحسن وضوءها وخشوعها وركوعها, அவர் நல்ல அழகான முறையில வுது செய்கிறார், இறையச்சத்துடன் தொழுகிறார், ருக்குவும் நிறுத்தி நிதானமாக செய்கிறார், இல்லா கானத் கஃபாரத்துல் லிமா கப்லஹா, அதனுடைய பலன் என்ன? அவனுடைய கடந்த பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படுகிறது. மாலம் துக்த கபீரா, அவன் பெரிய பாவம் செய்யாத வரை. இதனால பெரிய பாவங்கள் மன்னிக்கப்படாது. வதாலிக தஹரு குல்லு, இது வருஷம் ஃபுல்லா இதே நிலை. அப்போ ஒரு பொருளான தொழுகை தொழும் போது நம்மளோட கடந்த பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படுகிறது அப்படின்னா அது சிறிய பாவங்கள் மட்டுமே என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த ரமஸான் மாதத்தை யார் அடைந்து தன் வாழ்க்கையிலே
செய்த பெரிய பாவங்களை விட்டு அவர் தௌபா செய்யவில்லையோ, உள்ளத்தால் அவன் பாவம் கேட்கவில்லையோ, அவன் நாசமாகட்டும் என்று பொருளாக இருக்கிறது. இப்போ தௌபா எப்படி நாம் செய்வோம்? ஆரம்ப கால கட்டத்துல தௌபா எப்படி இருந்தது, இதை நம்ம கவனிக்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர். இந்த உம்மத்து மீது அல்லாஹ் எந்த அளவுக்கு ரஹ்மான் கிருபையாளனா இருக்கிறான், எந்த அளவுக்கு அருள் புரிந்திருக்கிறான் என்றால், ஆரம்ப காலகட்ட மக்கள் மீது தௌபா எப்படி இருந்துச்சுன்னா, லம்மா அபித கௌமு மூசா அல் இஜ்ல், மூசா அலைஹிஸ்ஸலாமோட ஒரு கூட்டம் என்ன செய்யுதுன்னா, மாட்டை வணங்க ஆரம்பிச்சிடுறாங்க. வராவ் அன்னஹும் கத வல்லு, அவர்களுக்கு தெரியுது நாம வழி கேட்டாயிட்டோம், நாம் தவறு செய்தோம், நாம் பாவம் புரிந்தோம் என்று அவர்களுக்கு புரிய வருது. அவங்க அல்லாஹ்விடத்துல பாவம் பண்ணி கேட்கிறாங்க. சூரா அல் ஆராஃப்ல 149வது வசனத்துல அல்லாஹ் கூறுகின்றான், அந்த பனி இஸ்ராயேல் மூசா அலைஹிஸ்ஸலாமோட கூட்டத்தில் என்ன சொல்றாங்கன்னா, லஇல்லம் யர்ஹமுனா ரப்புனா வயக்ஃபிர் லனா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். யா அல்லாஹ், நீ எங்கள் மீது அருள் புரியாவிட்டால், எங்களுடைய பாவத்தை நீ மன்னிக்காவிட்டால் நாங்க நஷ்டவாளியாக ஆகிவிடுவோம் என்று அவங்க பாவம் மன்னிப்பு கேட்கிறாங்க. அவங்க இணைவிக்கிறாங்க. அல்லாஹ் விட்டுட்டு ஒரு மாடை வணங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸா அவங்க பாவம் கேட்கிறாங்க. அவங்களுடைய பாவம் எப்படி இருந்தது, அவங்களுடைய பாவம் மன்னிப்பு எப்படி இருந்தது, இதுதான் கேள்வியா இருக்கு. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸா ஃபஜஅல அல்லாஹு லஹும் இம்திஹானன் ஷதீதா, ஒரு கடினமான ஒரு பயிற்சி, கடினமான ஒரு எக்ஸாம் அவங்களுக்கு வைக்கிறார். லிகுபூலி தௌபத்திஹிம், அவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வதற்காக அல்லாஹ் ஒரு பரீட்சை, ஒரு எக்ஸாம் வைக்கிறார். அந்த பனி இஸ்ராயலோடைய நிலை பாருங்க. அவங்க ஏதாவது ஒரு பெரிய பாவம் செஞ்சிட்டாங்கன்னா அவங்க வெறியும் லைலம் யர்ஹம்னா ரப்புனா வயக்ஃபிர் லனா லனகூனன்ன மினல் ஹாசிரீன், உள்ளத்தால் யா அல்லாஹ் நான் பாவம் செஞ்சிட்டேன், என்னோட பாவத்தை நீ மன்னிச்சிரு என்று சொன்ன போதாது. மாறாடா வதலிக பிஐயக்துலு அன்ஃபுஸஹும், அவர்கள் தன்னை தானே கொலை செய்து கொண்டார்கள், தன்னை தானே மாய்த்து கொள்ளவர், தற்கொலை பண்ணிக்கிறது. இதுதான் அவங்களோட பாவம். யாரோட பாவம் மன்னிப்பு? பனி இஸ்ராயலோட பாவம். அது அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸா சூரா அல் பக்ரால இத சொல்லி காட்டுகின்றான். வஇத் قال மூஸா லிகௌமிஹி, மூஸா அலைஹிஸ்ஸலாம் தன்னோட கூட்டத்திற்கு சொல்றாங்க, யா கௌம் இன்னக்கும் ظلمتم انفسكم, நீங்க உங்கள் மீது அநியாயம் செய்து கொண்டீர்கள். பித்திஹாதிக்கும் அல் இஜ்ல், மாட்டை கடவுளாக ஆக்கியதன் காரணமாக நீங்க என்ன செஞ்சீங்க, உங்கள் மீது அநியாயம் செஞ்சு விட்டீர்கள். ஃபதூபு இலா பாரிக்கும், நீங்க உங்களோட ரப்பிடத்துல பாவ மன்னிப்பு கேளுங்க என்று மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கட்டளையிடுறாங்க. ஃபதூபு இலா பாரிக்கும், அவங்களோட பாவ மன்னிப்பு என்னவா இருந்துச்சு? ஃபக்துலு அன்ஃபுஸக்கும், நீங்கள் உங்களையே கொலை செய்து கொள்ளுங்கள். அவங்க அப்படியே செய்தாங்க. ذَلِكُمْ خَيْرٌ لَكُمْ عِنْدَ بَارِئِكُمْ, அவர்கள் தான் செய்த குற்றத்தின் காரணமாக, இறைவனை விட்டுட்டு மாட்டை வணங்குவதன் காரணமாக தன்னை தானே அவர்கள் அழித்துக் கொண்டார்கள், தன்னை தானே கொலை செய்து கொண்டார்கள். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸா கூறுகின்றான், ஃபதாப அலைக்கும், நீங்கள் உங்களை கொலை செய்ததன் காரணமாக, தன்னை தான் அழித்துக் கொண்டதன் காரணமாக உங்களுடைய தௌபாவை நாம் ஏற்றுக்கொண்டோம். இன்னஹு ஹுவத் தவ்வாபுர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் அவன் தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக ரஹ்மானாக இருக்கின்றான், ரஹீமாக இருக்கின்றான். இதுதான் ஆரம்ப காலகட்டத்தோட தௌபா. சொல்லுங்க, இன்னைக்கு நம்மளோட நிலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்திற்கு எவ்வளவு சலுகைகள் கொடுத்திருக்கார், சாதாரண சலுகைகள். இன்னைக்கு நம்ம ஒரு தவறு செஞ்சதை நம்மளே அழித்துக் கொள்ளணும் என்றால் எவ்வளவு பெரிய கடினம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸா எந்த அளவுக்கு இலகுவா, எந்த அளவுக்கு லேசா ஆக்கி வச்சுக்கிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, புகாரியில வரக்கூடிய ஒரு அசர், அனஸ் ரலியல்லாஹு தஆலா அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, குன்னா இந்த உமர், நாங்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க கூட இருந்த ஃபகால் நுஹைனா அனி தகல்லும், அல்லாஹ் நம்மள கட்டாயப்படுத்துறதுலேருந்து தவிர்க்கணும். கட்டாயம் என்பது ஒண்ணுமே இல்லை. எவ்வளவு சக்தியும் அவ்வளவு, ஒரு மனிதனுக்கு சக்தியே இல்லை, அவனை கட்டாயப்படுத்த
உதாரணத்துக்கு இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, நிக்க முடியல அப்படின்னு உட்காந்து தொழலாம், உட்கார முடியலன்னா படுத்துட்டு தொழலாம். அப்ப எதுவுமே கட்டாயம் கிடையாது. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வஸ்அஹா. எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அவன் சக்திக்கு அப்பாற்பட்ட அல்லாஹ் அவர்களை சோதிப்பதே கிடையாது. அந்த அளவுக்கு இலகுவாக அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸா இந்த உம்மத்திற்கு ஆக்கி வச்சிக்கிறான். இப்ப நம்மளே அழித்துக் கொள்வது என்று சாதாரண விஷயம் இல்லை. இப்ப அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸா எந்த அளவுக்கு இலகுவாக ஆக்கி வச்சிக்கிறார் என்றால், அந்த துஆவில் பாருங்க, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வஸ்அஹா லஹா மா கஸபத் வ அலைஹா மா இக்தஸபத் ரப்பனா லா துஆகிதுனா இன் நஸீனா வ அக்தஅனா. அடுத்ததாக நம்ம கேட்கும், வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லஸீன மின் கப்லினா. முன் சென்ற உம்மத்தின் மீது நீ எப்படி கட்டாயப்படுத்தி செய்ய சொன்னையோ அதே மாதிரி நீ எங்களை கட்டாயப்படுத்தாதே என்று நம்ம அல்லாஹ்விடத்துல துஆ செய்வோம். ரப்பனா லா துஹம்மில்னா மா லா தாகத லனா பி. யா அல்லாஹ், எது எங்கள் மீது ஆற்றல் இல்லையோ சக்தி இல்லையோ அது எங்கள் மீது சுமக்காதே என்று நாம் அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கிறோம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸா இந்த துஆ எல்லாம் ஏற்றுக்கொண்டு நம்மளுக்கு ரொம்ப இலகுவான தௌபா, ரொம்ப ஈஸியான தௌபா. பனி இஸ்ராயீல் மீது அவங்கள மாதிரி அல்லாஹ் நம்மளை கொலை செய்ய சொல்லல, நம்மள தானே தற்கொலை செய்ய சொல்லல. மாறாக அல்லாஹ் மிக இலகுவான முறையில் அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா. ஈமான் கொண்டவர்களே, நீங்க அல்லாஹ்விடத்திலே தூய்மையான முறையிலே, மனதில கலப்படம் இல்லாத முறையில நீங்க என்ன செய்ய அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேளுங்க. எவ்வளவு அழகாக சொல்ல, ரொம்ப பெருசு, ரொம்ப சிம்பிள். நீ செய்த குற்றத்தை வருந்தி, யா அல்லாஹ் நான் தெரியாம செஞ்சுட்டேன், நான் உன்னத்துல பாவ மன்னிப்பு கேட்கிறேன் என்ற அந்த உள்ளத்துல எண்ணத்தோட நாம் அல்லாஹ்விடத்துல தௌபா செஞ்சாவே, அஸா ரப்புக்கும் ஐ யுகஃபிர அன்கும் ஸய்யிஆத்திக்கும். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸா உங்களுடைய கடந்த பாவங்கள் எல்லாமே இந்த தௌபாவின் மூலமா என்ன செஞ்சா மன்னித்து விடுகின்றான். வயதுஹலக்கும் ஜன்னத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார். மேலும் அல்லாஹ் என்ன செய்யறான், நிரந்தரமான ஒரு சொர்க்கத்துல நம்மளே நுழைய வைக்கின்றான். சூரா தஹ்ரீம்ல 81வது வசனம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸா ரொம்ப ஈஸியான முறையில சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா. அல்லாஹ் இடத்துல என்ன மன தூய்மையுடன் பாவ மன்னிப்பு கேளுங்க. இதுதான் தௌபா. அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவுக்கு இந்த உம்மத்துக்கு சலுகை கொடுக்கிறான் அப்படின்னா, எவ்வளவு பெரிய பாவம் இருந்தாலும் சரி, மரணம் வருவதற்கு முன்னாடி சில கண்டிஷன் இருக்குது, அந்த கண்டிஷன் வருவதற்கு முன்னாடி நீங்க தௌபா செய்தீங்கன்னா உங்களோட தௌபாக்கள் ஏற்றுக்கொள்ளும், எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும். அல்லாஹ் கூறுகின்றான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம். நபியே நீங்க சொல்லுங்க, யார் யாருன்னா தன் மீது அநியாயம் செய்து கொண்டார்களோ, பாவம் பிடித்து கொண்டார்களோ, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அவர்கள் நிராசை அடைய வேண்டாம். நிறைய பாவம் செஞ்சுட்டோமே, அல்லாஹ் நம்மள மன்னிப்பானா மன்னிக்க மாட்டானா என்ற அந்த கவலை வேண்டாம். லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மாவை கொண்டு நீங்க நிராசை அடையாதீங்க. இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ. நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அவன் பாவங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக மன்னிப்பாளனா ரஹ்மானா ரஹீமா இருக்கு. அப்ப எவ்வளவு பெரிய பாவம் இருந்தாலும் நிராசை அடையாதீங்க. சில பேர் தான் நினைப்பாங்க, நான் இவ்வளவு பாவம் செஞ்சுக்கிறேன்னு அல்லாஹ் என்ன மன்னிப்பானா மன்னிக்க மாட்டேன். இல்ல, அப்படி நினைக்கவே தேவை. லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். நீங்க கடுகு அளவு கூட அல்லாஹ்வுடைய ரஹ்மால நிராசை அடையாதீங்க. இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ. அனைத்து பாவங்களும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸா மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான். இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது, அபூ ஸர் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال யா இபாதி. இது ஹதீஸ குதுசி. அல்லாஹ் கூறுகின்றார், யா இபாதி, ஓ என்னோட அடியார்களே, இன்னக்கும் தஹ்தஊன பில்-லைலி வன்-நஹார். நீங்கள் இரவு நேரத்திலும் பகல் நேரத்திலும் பாவங்கள் புரிகிறீர்கள், நீங்க பாவம் செய்றீங்க. வஅனா அக்ஃபிரு ذுனூப ஜமீஆ. நான் செய்ற அனைத்து பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றேன். ஃபஸ்தக்ஃபிரூனி அக்ஃபிர் லக்கும். நீ எவ்வளவு பாவம் வேணாலும் செய், ஆனா நிபந்தனை என்ன, கண்டிஷன் என்ன, நீ என்னிடத்துல இஸ்திக்பார் செய், நீ என்னிடத்துல பாவ மன்னிப்பு கேளு, நான் உன்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறேன். அல்லாஹ்வால மன்னிக்க மாட்டேன், நாம கேட்க.
எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் சரி நாம தவற வளர்ந்து அல்லாஹ்விடத்துல தௌபா செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய தௌபாக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கு. அப்ப நம்ம பாவம் பண்ணி கேட்கணும். இன்னொரு ஹதீஸ் இருக்கு, அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ், சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக அவங்க அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸும் ஹதீஸ குதுசி, அல்லாஹ் கூறுகிறார். அல்லாஹ் சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது அனஸ் ரலியல்லாஹு தஆலா தன் காதால கேட்கிறாங்க. அல்லாஹ் என்ன கூறினான்? யா இப்ன ஆதம், ஓ ஆதமுடைய மகனே, இன்னக தஅவுதனி வ ரஜௌதனி, நீ என்னிடத்துல துஆ கேட்கின்ற நம்பிக்கையுடன் என் மீது ஆற்றலுடன் என் ஆதரவு வைத்து என்ன செய்ற, நீ என்னிடத்துல பாவம் பண்ணி கேட்கிற. கஃபர்து லக அலா மா கான ஃபீக வலா உபர், நான் உன்னுடைய பாவத்தை மன்னிச்சேன். எவ்வளவு பெரிய பாவம் வந்தாலும், எவ்வளவு எந்த அளவுக்கு இருந்தாலும் சரி, நான் உன்னோட பாவத்தை மன்னிச்சத. வலா உபாலி, இதுல எனக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. யாராவது கேட்க போறாங்க, நீ அவனோட பாவத்தை மன்னிச்சாங்க. வலா உபாலி, யாரும் என்னிடத்துல கேட்க போறது கிடையாது, எனக்கு எந்த கவலையும் கிடையாது. எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் சரி, நான் மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அடுத்ததாக அல்லாஹ் கூறுகின்றான், யா இப்ன ஆதம், ஓ ஆதமுடைய மகனே, லவ் பலகத் ذنوبك عنان السماء, ஆதமுடைய மகனே, உன்னுடைய பாவங்கள் வானத்தோட உச்சி வரைக்கும் எட்டினாலும் சரி. வானத்தோட உச்சி எவ்வளவு? முதல் வானம், இரண்டாவது வானம், ஏழாவது வானம் வரைக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறதா, அந்த அளவுக்கு நீ கோடான கோடி பாவங்களோட மூட்டை கொண்டு வந்தாலும் சரி, சும்மஸ்தக்ஃபர்தனி கஃபர்து லக வலா உபாலி, நீ என்னிடத்துல பாவம் பண்ணி கேட்டேன்னா நான் உன்னோட பாவத்தை மன்னிக்கிறேன், இதுல எனக்கு எந்த கவலையும் கிடையாது. அல்லாஹ் அடுத்ததாக அல்லாஹ் கூறுகின்ற, யா இப்ன ஆதம், ஓ ஆதமுடைய மகனே, லவ் அதைதனி பிகுராபில் அர்த், பூமி நிறைய, எவ்வளவு பூமி பெருசு, இந்த பூமி நிறைய நீ எந்த அளவுக்கு நீ பாவத்தை கொண்டு வந்தாலும், சும்மா லகியனி லா துஷ்ரிக் பி ஷைஆ, என்ன நீ சந்திக்கும் போது அல்லாஹ்க்கு நீ இணை கற்பிக்காம, அல்லாஹ்க்கு நீ இணை வைக்காம நீ வந்த அப்படின்னா, லஆதிக பிகுராபிஹா மக்ஃபிரத்தன், அதே பூமி அளவுக்கு பாவம் பண்ணி கூட நான் உன்னை சந்திக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸா மிக தெளிவாக இந்த அடியான அல்லாஹ் எப்படியாவது சொர்க்கத்துக்கு நுழைக்கணும், சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லணும் என்று ஒரே குறிக்கோள். நாமத்தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மாவுக்கு நிராசை அடைஞ்சு, நாமத்தான் அல்லாஹ் மீது நம்பிக்கை இல்லாமல் நிராசை அடைஞ்சு. கவலைப்படாதீங்க, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸா நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஆகையால் இந்த ரமதானுடைய மாதம் மிக பரிசுத்தமான ஒரு மாதம், ஷஹ்ருன் முபாரக், பர்க்கத் வாய்ந்த மாதம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ், மன் அதரக ஷஹ்ர ரமதான் ஃபலம் யுக்ஃபர் லஹு ஃபகத் பஅத, யார் ரமதானுடைய மாதத்தை அடைந்து அவன் அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பு கேட்கவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸுக்கு நாம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு கேட்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸா நம்மளை என்ன செஞ்சிருக்கிறான், ரமதான் மாதத்தை அடைய வைத்திருக்கின்றான். இந்த ரமதான் மாதம் தௌபாக்குரிய ஒரு மாதம். இந்த ரம்ஜானோடைய ஸ்பெஷல், இந்த ரம்ஜானோடைய சிறப்பே தௌபா, இந்த ரம்ஜானோடைய முழு சிறப்பை தௌபா தான். ஆகையால் இந்த மாதத்துல நம்மளால எவ்வளவு அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு கேட்க முடியுமோ அவ்வளவு அல்லாஹ் இடத்துல நாம் பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை எல்லாமே மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸா நம்முடைய அனைத்து பாவங்களையும் மன்னிப்பானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். فلله الحمد رب السماوات رب الأرض رب العالمين وله الكبرياء في السماوات والأرض
وهو العزيز الحكيم. قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا توبوا إلى الله توبة نصوحا إلى آخر الآية. وقال النبي صلى الله عليه وسلم: نعمتان مقبون فيها كثير من الناس، الصحة والفراغ، أو كما قال عليه الصلاة والسلام: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجيب لكم ولذكر الله تعالى أعلى وأولى وعز وجل وأعظم وأكبر.